அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் போகிறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக, ஐ மீன் ஒரு சோல் சர்ச்சிங்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அங்கே போகிறாரு. ஓகே. ஸோ வந்துட்டு இவர் அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அவர் வெஸ்ட்டில் உள்ள பீப்புளையும் பார்த்துருக்காரு, இப்போ வந்து இந்தியாவில் உள்ள பீப்புள் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா வெஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து இன்டெலெக்சுவலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு யோசிப்பாங்க, ஓகே, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் வந்து இந்தியாவில் உள்ளவங்க வந்துட்டு இன்ட்யூஷனை வந்துட்டு ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்யூஷன் என்னன்னா உள்ளுணர்வு. கரெக்ட். ஸோ அவங்களோட உள்ளுணர்வு அதிகமாக பிலீவ் பண்ணுறாங்க. மோர் தென் நாலேஜ் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே வந்துட்டு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களோட டே டு டே டிசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கிறாங்க, மோர் தென் இன்டெலெக்சுவல். ஸோ வந்துட்டு இவர் லேட்டராக என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு என்னோட ஒர்க்கில் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இம்பேக்ட் வந்துட்டு எனக்கு கொடுக்குது. நான் என்ன பெரிய டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து என்னோட கட்டு தான், கட் ஃபீலிங் தான் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ என்னோட இன்ட்யூஷனை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுவேன், மோர் தேன் எனி டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கலாம், எனி இன்டெலெக்சுவல் நாலேஜாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் விட என்னோட கட் ஃபீலிங் தான் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லேட்டராக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூஎஸ்க்கு போகிறாரு, ட்ரெடிஷ்னல் இந்தியன் க்ளோத்திங்லாம் அங்கே போயிட்டு போட்டுட்டு இருக்காரு.